வணக்கம்ப்பா. இப்போ கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடாக இருக்குது. அந்த மேற்காசிய நாடுகளில் சண்டை நிற்கிற மாதிரி தெரியல. நின்னாலும் அந்த எண்ணெய் கிடங்குகளை அழிக்கிறாங்க, எண்ணெய் கிணறுகளை அழிக்கிறாங்க. இங்கே மற்ற நாடுகளுக்கு கடல் வழியாக கப்பலில் அனுப்ப முடியலை. பல பிரச்சனை இருக்குது. எப்படினாலும் சிலிண்டர் தட்டுப்பாடு எல்லாத்துக்கும் வரும். பணக்காரவங்க இல்லாதவங்க எல்லாத்துக்கும். இதுக்கு நம்ம என்ன செய்கிறதுனே இப்போ எனக்கு தெரியல. நான் ஒரு கோளாறு சொல்கிறேன் கேளுங்க. கொஞ்சம் கொஞ்சம் சமைக்காத உணவுகளை நம்ம சாப்பிட்டு பழகலாம்ப்பா. தேங்காய் சாப்பிட்லாம், பழங்கள் சாப்பிடலாம். அப்புறம் இந்த பச்சை பயிர் இருக்கு இல்லையா, அதை ஊற வச்சு முளைக்க வச்சு அதை கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம். வேறு இந்த கொண்டைக்கடலை இதுகளையும் ஊற வச்சு சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி எள்ளு கூட, கருப்பு எள்ளு வெள்ளை எள்ளு அதையும் ஊற வச்சு கொஞ்சம் முளைக்க வச்சு சாப்பிட்டிங்கன்னா ஈஸியாக செரிமானமாகும். இப்படி எப்படியாவது நம்ம கேஸ் இல்லாமல் நம்ம என்னென்ன செய்யலாம், பச்சையாக சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து ஒரு நேர உணவாவது இந்த காய்கறிகள் எல்லாம் பச்சையாக சாப்பிட்ற காய்கறிகள் எல்லாம் சுத்தமாக உப்பு தண்ணியில் கழுவி அதையும் கூட நம்ம கொஞ்சமாக வேக வச்சு நிறையா சாப்பிட்லாம். பச்சையாக சாப்பிட்றது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சாப்பிட்டோம்னா செரிமானமாகும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி கேஸ் தட்டுப்பாடு காலத்துலையாவது நம்ம பச்சையாக சாப்பிட்றதுக்கு பழகிக்கலாம்.